ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியோட இப்ப அந்த சமீபத்திய இன்டர்வியூல பல விஷயங்களை ஓபன் பண்ணிருக்காரு. நீங்க எப்ப பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்கள் மேல குண்டுகளை பொழிவோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து திரும்ப திரும்ப அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. மும்முனை போராக இது மாறுவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹார்மோஸ் அப்படின்றது எங்க கையில தான் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக அந்த சைனா கப்பலை அதில் வரவழைச்சு பிரான்ஸாக இருக்கட்டும், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு பலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்று சொன்ன கட்டத்தில் இந்த புதிய தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல். ஈரான் வந்து எந்த விதத்திலையும் வந்து அவர்கள் வந்து விட்டு கொடுக்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, பணிந்து போகவும் இல்லை. இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் முழு அளவில் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து, அவர் இருக்கின்ற இடம், அவரை பார்க்கின்ற நபர்கள் எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்ருக்கிறாங்க. ஏன்னா முதல் தடவையே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். இந்த ஏஐயை ரொம்ப இதாக பயன்படுத்தி அவர்களும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வந்து நெத்தான்யாஹூ மேலே வந்து நிறைய புகார்கள், அவர் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அவர் மேலே வந்து நிறைய கரப்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்குது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகட நேயர்களுக்கு வணக்கம். புவிசார் அரசியல் வல்லுநரும் வரலாற்று பேராசிரியருமான திரு பெர்னார்ட் டி சுவாமி அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ மேற்காசியாவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த போர் தீவிரம் அடைஞ்சிருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக வந்து இருதரப்புமான ஒரு தாக்குதல்ன்றது இருக்கு. இதில் யாரு கை ஓங்கியிருக்கு சார் இப்போதைக்கு? இந்த போர் ஆரம்பித்து இதோட 10 நாட்கள் ஆகின்றன. தொடர்ந்து வந்து அமெரிக்கா வந்து ஈரானை 10வது நாளாக இரவு நேரத்தில் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து இந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட அந்த ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தில் இருவரும் வந்து கையெழுத்திட்டார்கள். நாம் வந்து ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வோம், 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் இருவருமே ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த 60 நாட்கள் முடிவதற்கு முன்பாகவே 2 பேருமே வந்து இந்த ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தை அதை வந்து முதல்ல அமெரிக்கா வந்து மீறப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு, அப்புறம் ஈரான் மீறப்பட்டதுன்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி 2 பேரும் மீறப்பட்டது அப்படின்னு சொன்னதுலேருந்தே அமெரிக்கா வந்து ஈரானை தாக்க ஆரம்பித்தது. குறிப்பாக அவர்கள் வந்து இப்போது தாக்குவது எல்லாம் வந்து அவங்களுடைய மிலிட்டரி பேசஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ, ஈரானில் வந்து அவங்க எங்கேருந்து வந்து ஏவுகணைகளை செலுத்துகிறார்களோ, தப்ரீஸ் என்ற இடத்துல தான் இப்போ அவங்க வந்து மிசைல்ஸ் எல்லாம் வந்து ஈரான் அங்கே தான் நிறையா வச்சுருக்கு, அதனால் அந்த இடத்த தாக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் இதை வந்து இன்னொரு மலைப்பாங்கான இடத்திற்கு எடுத்து போயிருக்காங்க, அந்த இடத்த நாங்கள் தாக்குறாங்க. சாதாரண மக்கள், சிவிலியன்ஸ் வாழக்கூடிய இந்த பிரிட்ஜஸ்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, அதுவும் நிறைய இந்த மாதிரியான பவர் பிளான்ட்ஸு. ஏன்னா அவங்க வந்து 2 இது எதிர்பார்க்குறாங்க. ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பண்ணிடணும், 2வது வந்து சாலைகள் பிரிட்ஜஸை உடைச்சிட்டா போக்குவரத்து வந்து இல்லாமல் போயிடும். அதெல்லாம் தான் வந்து அவர்களை வந்து பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கும். அது அமெரிக்காவோட நோக்கம் அதுவாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா வந்து அந்த பாலங்கள் வழியாக தான் வந்து அந்த மிசைல்ஸை கொண்டு போகிறாங்க, ட்ரோன் கொண்டு போகிறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அது சரியாது? அது சரியில்லை. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து ஈரான் வந்து அதனுடைய சக்தியை வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எல்லோருமே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த போர் ஆரம்பித்தோடனே முடிஞ்சிடும், அவர்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரோன்ஸும் இன்றைக்கி மிசைல்ஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளோ நாட்களுக்கு எங்களால் வைக்க முடியுமோ அவ்வளோ நாட்களுக்கு, நீண்ட நாளுக்கு போருக்கு வேண்டிய மிசைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுவே அமெரிக்காவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து இராணுவ பலமோ அல்லது வந்து அதை எதிர்கொள்கின்ற சக்தியோ வந்து அவங்களுக்கு குறைந்து கொண்டே வரும். அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பின்தங்கல் தான் இது. வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு பெரிய ரிவர்ஸ் தான் இந்த போரில். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கலை இவ்வளோ தூரத்துக்கு. ஏன்னா ஜோர்டனில் வந்து அவங்களுடைய மிலிட்ரி பேஸ்லேயே ஒரு 2 கொல்லப்பட்டு ஒருத்தர் இன்றைக்கி மிஸ்ஸிங், அவருடைய பாடி கூட கிடச்சிருச்சு, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈராக்கில் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே வந்து ஒரு 4 இராணுவ வீரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து அமெரிக்கா வந்து இந்த போரினுடைய அவங்களும் தாக்குறாங்க. அதாவது வந்து அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கி கொண்டிருக்கின்றது. எதிர் தாக்குதலை அவர்கள் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தையை தொடர்வோம் என்கின்ற அந்த ஒரு இதுவும் இன்றைக்கி அதிகமாக இருக்கின்றது.
நேற்று வந்து அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையை திரும்பவும் தொடங்குவதற்காகவும், அதுவும் குறிப்பாக இப்போ வந்து பாகிஸ்தான், கத்தார் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக ஒரு 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிப்போம். ம். ஏன்னா அந்த எம்ஓயு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவங்க சொன்னது 60 நாட்கள். ம். அந்த 60 நாட்கள் போகிறதுக்கு முன்னாடியே தான் ஜூன் எண்டில் இது வந்துச்சு. இது வந்து இந்த போர் வந்து உடனே ஆரம்பித்து விட்டது. அதனால் வந்து இப்போ உடனடியாக ஒரு 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டு, அதில் வந்து 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த என்னென்ன ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்துவிட்டு இந்த போரை வந்து முடித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த போர் நிறுத்தம் தான் இப்போ வந்து முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி தானே செய்திகள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. நேற்று மார்க்கோ ரூபியோ அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஈரானினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் போயிருக்கார். நேற்றே சென்று விட்டார். அவர் நேற்றும் இன்னைக்கும் அங்கே தான் இருக்கின்றார். அதை தவிர்த்து வந்து கத்தார், ஈஜிப்ட், துருக்கி இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு இதில் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த போர் ஆரம்பித்த போதே அவங்க ஃபாரின் மினிஸ்டர் அரகாச்சி கூட அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அதை ஆரம்பித்த போதே நாங்கள் அது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோட இப்போ அந்த சமீபத்திய இன்டர்வியூல பல விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்குறீங்க சார்? ஆமாம், அதில் வந்து ஒன்று அவர் சொன்னது வந்து எப்பெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிட்டாங்களோ, முதல்ல பாகிஸ்தானில் நடந்தது, அதுக்கப்புறம் ஜெனீவாவில் நடந்தது, எப்போ போனாலுமே நாங்கள் வந்து பயமுறுத்தப்பட்டோம். எப்போதுமே வந்து நாங்கள் போகிறப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மீது வந்து நாங்கள் குண்டுகளை பொழிவோம் அப்படின்றத சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை அப்படின்றாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் ஸ்டீவ் விட்காஃப், அவர் தானே அவங்களுடைய மத்திய கிழக்கு பிரதிநிதி, அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு பிரதிநிதி வந்து ஸ்டீவ் விட்காஃப்ட்ட இவர் அப்பாஸ் அரகாச்சி சொன்னாராம், நீங்கள் எப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்கள் மேலே குண்டுகளை பொழிவோம் அப்படின்னு ஒரு பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறீங்களே ஒழிய, நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு அதில் ஒரு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாகவே இல்லை அப்படின்றத நான் சொல்லி காமிச்சேன். ஒரு எப்போ வந்து ஒரு போர் முடியுதோ, போரின் முடிவில் தான் அமைதி பேச்சுவார்த்தை. அப்போ பேச்சுவார்த்தைன்னு சொன்னால் நம்ம 2 பேரும் போரை முடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு தான் நம்ம பேசுவோம். ஆனால் பேசி கொண்டு இருக்கும் போதே உங்கள் மேலே நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதான் அவர் வந்து அரகாச்சி சொல்கிறார். அதே போல் அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த போர் ஆரம்பித்தப்பயே நாங்கள் உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் தொடர்பு கொண்டு சொல்லிட்டோம். ஜார்டனு, குவைத்து, ஒமானு, பஹ்ரைனு இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அமெரிக்காவோட நீங்கள் நெருங்கிய உறவு வைத்திருக்கிற காரணத்தினால அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை வச்சுருக்கீங்க, அவங்களுடைய ஏர் பேசஸை வச்சுருக்கிறீங்க, நேவல் பேசஸை வச்சுருக்கீங்க. பஹ்ரைனில் அமெரிக்காவுடைய 5th ஃப்ளீட் இருக்குது. இதை நாங்கள் தாக்குவோம் என்று நாம் போர் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய இது எங்கெங்கே இருக்கோ அதை தாக்கினாதான் நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லிவிட்டோம் என்று சொல்லுகின்றார். அதனால் இன்றைக்கி வந்து அந்த நாடுகளால் தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றெல்லாம் கூட குவைத் மேலே தாக்குதல் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கின்றது. அதே போல் சவுதி அரேபியா என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால், இவங்களை ஏமனுடைய கேபிட்டல் சானாவை வந்து அவங்க போன வாரம் தாக்கியிருக்கிறாங்க. அதனால் சவுதி அரேபியாவை வந்து ஏமன் சொல்லிடுச்சு, ரெட் சீக்கும் கல்ஃப் ஆஃப் ஏடன் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கப்பல் இதை வந்து நாங்கள் வந்து இனிமேப்பட்டு விடமாட்டோம். அதனால் சவுதி அரேபியா வந்து இனிமேப்பட்டு இந்த ஆயில் டேங்கர்ஸை ரெட் சி வழியாக நீங்கள் வந்து அனுப்ப முடியாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கார்கள். அதனால் வந்து இப்போ வந்து முந்தி வந்து ஹெஸ்புல்லாவுடைய பதிலிருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் இஸ்ரேல் வந்து அவங்க மேலே வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ஹவுதீஸும் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த உதவியும் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து இன்றைக்கி பார்க்கும்போது இந்த போர் வந்து தீவிரம் அடைவதற்கும் இது வந்து மும்முனை போராக இது மாறுவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவர் அப்பாஸ் அராக்சியோ பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது உள்நாட்டுக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகணும் அமெரிக்காவோட அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போகிறது வந்து அது எந்த ஒரு பயனை தராத ஒரு விஷயம் அப்படின்றது நிரூபிக்கிறதுக்காக தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனோன்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது வந்து அப்பாஸ் அரகாச்சியோட அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நல்ல தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து நாங்கள் எப்பொழுதுமே இந்த போர் வந்து இது அன்னைக்கு February 28 அன்னைக்கு ஆரம்பிக்குது. அன்னைக்கு வந்து நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாரோம்.
இந்த அதில் நல்லா தெளிவாக சொல்கிறாரு அவர், இந்த போர் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் மேல் தொடுத்த போர். அதனால் இது வந்து அமெரிக்கா மட்டும் தொடுத்த போர் அல்ல, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் எங்கள் மேலே போரை தொடுத்தார்கள். தொடர்ந்து அவர்கள் தான் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இது அமெரிக்கா ஈரானுக்கான போர் அப்படின்றாங்க. இது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மேலே தொடுத்த இது போர் அப்படின்றத அவர் வந்து அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்புறம் 28ஆம் தேதி அன்னைக்கு வந்து அலி கமீனியை அவங்க கொன்ற பிறகு அவர்கள் சொல்லிட்டாரு, இனிமே பட்டு எங்களுக்கு வந்து இது வந்து வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு போர். இந்த போரை நிறுத்துவதற்கு நாங்கள் வந்து கேட்கவே மாட்டோம். அமெரிக்கா போல நாடுகள் வந்து போரை தொடுத்தவர்கள் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இன்டர்வியூவில் நல்லா சொல்கிறாரு, எந்த ஒரு நாடு வந்து போரை நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்கின்றதோ அந்த நாடு வந்து வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க அமைதியை வந்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி, அமெரிக்கா தான் இந்த வாரில் வந்து தோற்று இருக்கிறது, இந்த போரில் தோற்று இருக்கிறது, அமைதியை அவர்கள் தான் கேட்கிறார்கள், அவர்கள் தான் பேச்சுவார்த்தையை கேட்கிறார்கள், நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் கேட்கவே இல்லை, கூப்பிட்டப்பெல்லாம் நாங்கள் போனோம் அவ்வளோதான், அதே போல் எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி, அந்த நியூக்ளியர் இதை பொறுத்த வரைக்கும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு, இந்த இறையாண்மை உள்ள ஒரு நாட்டுக்கு வந்து நியூக்ளியர் இதை வச்சுக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நாங்கள் வந்து தொடர்ந்து அதை வைத்து கொண்டு தான் இருப்போம் என்பதை வந்து அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறார். அந்த விதத்தில் வந்து அவர் என்ன திரும்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையை கேட்கவில்லை, நீங்கள் தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தீர்கள். அப்படி பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவங்ககிட்ட இந்த கெஞ்சுறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. யார் ட்ரம்ப் சொல்கிறாரு, ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூலாம் நம்ம பார்க்கும்பொழுது தொடர்ந்து வந்து இந்த போர் இது வரைக்கும் வந்து ஏப்ரல் இது வந்து 5வது மாதம் நம்மளுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆக போகின்றது. இந்த 5 மாதங்களில் வந்து அமெரிக்கா தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவிற்கு வந்து இன்னைக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கே ஒழிய ஈரான் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. ஈரான் வந்து தொடர்ந்து இந்த போரை நாங்கள் வந்து நடத்தி இருக்கிறோம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வந்து சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு போகிறார். அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நீரணையில் சைனா கப்பல் வந்து டேங்கர் வந்து வருது. சைனா டேங்கர்கிட்ட வந்து அவங்க வந்து எந்த விதமான டோலும் இதுவும் வாங்காமல் பணமும் வாங்காமல் அந்த சைனீஸ் டேங்கர் வந்து வருது. அப்பயே அவங்க சொல்லிட்டாங்க, பர்ஷியன் கல்ஃப் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு புதிய நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த ஹார்மோஸ் அப்படின்றது எங்கள் கையில் தான் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக அந்த சைனா கப்பலை அதில் வரவழைச்சு அவங்கள்ட்ட எந்த பணமும் வாங்காமல், இது வந்து நல்ல உறவின் அடிப்படையில் அமைந்த நாடாக 2 நாடாகவும் இருக்கிறனால உங்கள்கிட்ட நாங்கள் காசு வாங்கலை, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு பர்ஷியன் கல்ஃப் அத்தாரிட்டி, ஹார்மோஸ் பர்ஷியன் கல்ஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இதை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த விதத்தில் வந்து இது வந்து ஈரான் வந்து எந்த விதத்திலையும் வந்து அவர்கள் வந்து விட்டு கொடுக்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, பணிந்து போகவும் இல்லை. இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் பல இன்டர்வியூவில் குறிப்பிட்டபடி அவங்க வந்து லாங் வாருக்கு தான் அவங்க என்றைக்குமே ரெடி. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போதுமே ஷார்ட் வார் தான், 1 வாரம், 10 நாள், 20 நாள், இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி அது அல்ல. பல ஆண்டுகள் நடந்தால் கூட அவங்க துணிந்து நின்று போராடக்கூடியவர்கள், போரிட்டு இருக்கிறார்கள். ஈராக்கோட நடந்த போரில் 8 ஆண்டுகள் போரிட்டு இருக்கிறார். அப்பாஸ் அராக்சியோட பேட்டியில் முஜ்தபா கமேனி அவங்களோட உச்ச தலைவராக இப்போ இருக்கிற உச்ச தலைவர் அவர் கமேனி இறந்த பிறகு தான் அந்த பொறுப்புக்கு வர்றார். அவருடைய மகன் அவர் பொதுவெளியில் வந்து தோன்றவே இல்லை இது வரைக்கும். அயத்துல்லா அலி கமேனி அவருடைய இறுதி நிகழ்வுகளில் கூட அவர் வெளியில் வரல. அப்பாஸ் அராக்சி சொல்கிறார், நான் அவரை இதுவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். முஜ்தபா கமேனி என்ன சொல்கிறான்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட் கருத்துக்கள்லாம் வருது, சமீபத்திலாம் கூட வந்தது. இவர் ட்ரம்ப்போட பேச்சு எதுவுமே வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் வெளியில் முகமே காட்டலை, நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராக்சி சொல்கிறாரு. அவருக்கு அந்த தாக்குதலில் வந்து உடல் ரீதியாக பல பாதிப்புகள்லாம் இருக்கதான் சொல்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா அவர் வந்து அந்த தாக்குதல் February 28 நடந்தப்போ அவர் அங்கே இருந்திருக்கிறார். அதனால் வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், உடல் அளவில் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து கட்டாயமாக மருத்துவ உதவிகள் எல்லாம் வந்து நிறைய கொடுத்து இன்றைக்கி அவரை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள்.
அதனால் வந்து ஈரான் வந்து இன்னொரு பெரிய தலைவரை இழக்க விரும்பவில்லை. அதனால் அவருக்கு வந்து முழு அளவில் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து, அவர் இருக்கின்ற இடம், அவரை பார்க்கின்ற நபர்கள் எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா முதல் தடவையே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், அதனால தான் அலி கொமீனியை நாங்கள் இழந்து விட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார். அந்த இன்டர்வியூவில் அவர் அதான் சொல்கிறார். ஒரு மாதிரி வந்து லேக் ஆஃப் செக்யூரிட்டி, ஒரு போதிய அளவுக்கு பாதுகாப்பு நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அவங்க வந்து ஒரே நாளில் இந்த இடத்த தாக்கி, டெஹரானுடைய அந்த இடத்த தாக்கி, பாதுகாப்பான இடத்தை தாக்கி அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி நடந்து விட்டதனால் இனிமேல் பட்டு இந்த மாதிரியான இது ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதனால் அவரை பார்க்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான். இருந்தாலும் வந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள், அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து இந்த ஐஆர்ஜிசிக்கு, இந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தலைவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த கம்யூனிகேஷன், சீக்ரெட் கம்யூனிகேஷன், ரகசிய கம்யூனிகேஷன்றது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அவர் வந்து பொதுவெளியில் தோன்றுவதோ, அவர் வந்து இந்த இதுக்கு வருவது, பொதுவெளியில் தோன்றுவதோ பேசுவதோ என்பதை வந்து முற்றிலுமாக அவர்கள் தவிர்த்திருக்கிறார். நீ இப்போ குறிப்பிட்ட மாதிரி அந்த பாதுகாப்பு குறைபாடு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டது எப்படி வந்து அவங்களுக்கு இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ எப்படி அந்த இடம் கரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க, அது எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி ஒரு கேள்வி அப்போ இருந்துட்டு. அப்போ அப்பாஸ் அரக்சி இப்போ சொல்கிறது வந்து இங்கேருந்து சில தகவல் வந்து வெளியில் போகுது, அது இப்போ வரைக்கும் இருக்குது, அது அந்த அந்த ஒரு லீக்கேஜை வந்து அடைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா சொல்கிறாரு. அப்போ அது ஒரு பலவீனமாக தான் இருக்குது. வேணா இவ்வளோ தூரம் வந்து அடிக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னா தகவல் இருந்து தகவல் போகுது. ஒன்று, இன்னொன்று வந்து தொழில்நுட்பம், இந்த ஏஐயை ரொம்ப இதாக பயன்படுத்தி அவர்களும் இஸ்ரேலும், ஏன்னா இந்த 2 நாடுகளுமே வந்து தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப முன்னேறிய நாடுகள். இன்றைக்கி வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்றாங்கல்ல, இன்றைக்கி என்னவோ அதை வச்சிருக்கக்கூடிய நாடுகள். அவர்கள் தான் இன்றைக்கி வந்து துல்லியமாக அதை வந்து யார் எங்கே இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்து, ஏன்னா அதை வந்து நம்ம வந்து இந்த போர்லேயே பார்த்தோம், காசா போர்லேயே பார்த்தோம். காசாவில் வந்து ஹமாஸ் தலைவர்கள் எல்லாரையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை தீர்த்து கட்டியது, ஹெஸ்புல்லா லீடர்ஸை தீர்த்து கட்டியது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். அந்த விதத்தில் வந்து அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர்த்து, ஈரான் போன்ற நாடுகளில் வந்து எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது என்பது மிக மிக கஷ்டம். ஏன்னா இப்போ கூட இந்த நியூக்ளியர் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. அதே போல் அப்பாஸ் அரகாஜ் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இந்த மிசைல் இதை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறோம், அதனால் வந்து இந்த மிசைல் லான்ச்சிங்கிறது வந்து நடந்து கொண்டே, அவங்க ஒரு இடத்துல அழிச்சா கூட இன்னொரு இடத்துலேருந்து மிசைல் லான்ச்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் சார், எப்படி அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த 12 நாள் போர் 2025 நடந்த 12 நாள் போரில் வந்து அப்போ அவங்கள்ட்ட ஆயுதம் வந்து குறைவாக இருந்திருக்கு. 12 நாளோட போர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ஸ் எல்லாம் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு வந்தது. ஏன்னா அவங்க மேலே பொருளாதார தடை வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அவர்கள் வந்து போரை எதிர்நோக்கி கொண்டு தான் இருந்தார்கள். அதனால அதற்கு மாதிரி அவர்கள் அதற்கு தயாராக தானே இருந்தார். இந்த இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அது என்ன அம்சங்கள் இருந்தது, என்ன மீறப்பட்டிருக்குது, இது யாருக்கு சாதகமான அம்சங்கள் அப்படின்றது? அது வந்து அந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தில் வந்து ஒரு 4 லெவலில் வச்சுருக்காங்க. முதல்ல வந்து மிலிட்டரி அப்படின்றாங்க. அந்த மிலிட்டரியில் வந்து எல்லா இதையும் வந்து தாக்குதல்களையும் நாம் உடனடியாக நிறுத்துவோம் அப்படின்றது. இன்னொன்று வந்து ஒருவரை தாக்க மாட்டோம் என்பது. இதெல்லாம் வந்து மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் வந்து 3வது நாடாக இருந்தாலும் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய போரையும் முடிவுக்கு கொண்டு வருது. அவங்க சொன்னது அப்போ வந்து ஹெஸ்புல்லாவை வந்து லெபனானில் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்து அந்த போரையும் முடிவுக்கு கொண்டு வருவது என்பது இந்த பேச்சுவார்த்தையினுடைய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்தது. நியூக்ளியர் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஈரான்கிட்ட வந்து ஸ்டேட்டஸ்கோ இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், இதை பற்றி வருகின்ற நாட்களில் நாம் பேசிக்கொள்ளலாம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயே முதல்ல அவங்க சொன்னது என்னென்னா 60 நாள் போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தத்தில் ஒருவரை தாக்கக்கூடாது. 3வது நாட்டில் நடக்கிற போரையும் நாம் முடிவுக்கு கொண்டு வரணும், அதை முதல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த போரினுடைய நியூக்ளியரில் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடியதை வச்சு ஸ்டேட்டஸ்கோ அப்படியே அது இருக்கட்டும், இதை பற்றி நம்ம பேசிக்கொள்ளலாம். ஆனால் அப்போ 2 பேரும் இப்போ ஒப்புத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு மாதிரி வந்து IAEA இன்டர்நேஷ்னல் அட்டானமிக் எனர்ஜி ஏஜென்சியை வச்சு
நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி அவர்கள் வரும்பொழுது உங்கள்கிட்ட வந்து குண்டுகள் தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட என்ரிச்சு உரமேற்ற பெற்ற உங்கள்கிட்ட உரேனியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து தடை செய்வோம் அப்படின்றது தான் அது. அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒன்றும் சொல்லலை, இதை பற்றி பேசுவோம், ஈரான் ஒன்றும் சொல்லலை, இதை பற்றி பேசுவோம் என்று சொல்லிவிட்டார். அதே போல் இந்த போரில் ஏற்பட்ட காம்பன்சேஷன், இதுக்கு வந்து எங்களுக்கு இழப்பீடு நீங்கள் தர வேண்டும் என்பதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஈரான் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதற்கு தான் அவர் உடனே அமெரிக்காவுக்கு போய் சொன்னார், இந்த இழப்பீடு வந்து அமெரிக்கா கொடுக்காது, உங்களுடைய வரி பணத்திலிருந்து நாங்கள் வந்து ஈரானுக்கு நாங்கள் வந்து அந்த கொடுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் வந்து எல்லா நாடுகளோடையும் பேசி அந்த நாடுகள் மூலமாக வந்து அந்த என்னென்ன ஈரானுக்கு செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அப்படி செய்யும்போது அந்த பணம் வந்து எல்லா நாட்டிலேருந்து வர்ற பணமாக இருக்கட்டும், பணமாக தான் இருக்கும், அது வந்து அமெரிக்காவுடைய பணமாக மட்டும் இருக்காது என்பதை அவர் சொல்லியிருந்தார். இதுதான். இதை தவிர்த்து வந்து ஈரான் என்ன கேட்டுச்சுன்னு சொன்னால், எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார இதை வந்து நீங்கள் நீக்கிடணும், பொருளாதார தடையை உடனே நீக்கிடணும், எங்களுடைய சொத்துக்கள் பல இடங்களில் வந்து முடங்கி கிடக்கின்றன, அதை வெளியில் கொண்டு வரதுக்கும் நீங்கள் வந்து உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்தது. இதை ஏற்றுக்கொண்டு தான் இருவரும் சென்றார்கள். ஆனால் சென்ற ஒரு நாள் சில நாட்கள்லேயே அமெரிக்கா சொல்லிச்சு, ஹோர்முஸ் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்ஸில் வந்து போய்கொண்டிருந்த கப்பல்களை வந்து ஈரான் தாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. ஈரான் சொல்லுது நாங்கள் அப்படி தாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து ப்ரிடெக்ஸ்டாக வச்சுக்கிட்டு அமெரிக்கா உடனே வந்து எப்போ வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒன்று என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இனி ஹோர்முஸ் இது வந்து ஸ்ட்ரெயிட் வந்து கப்பல் போக்குவரத்துக்கு, தடையில்லா கப்பல் போக்குவரத்திற்கு இருவரும் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அப்போ வந்து எந்த கப்பலும் அதில் செல்லலாம், சரக்கு கப்பல்கள் செல்லலாம், ஆயில் எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்றத அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டது. ஆனால் அந்த கப்பல்கள் வந்து இதுக்கு திருப்பியும் வந்து ஈரான் தாக்குகிறது அப்படின்றதான் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஈரான் வந்து அதை மறிக்கின்றது, நாங்கள் அதை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை ப்ரிடெக்ஸ்டாக வச்சுக்கிட்டு அதை காரணமாக வைத்துக்கொண்டு கடந்த 10 நாட்களாக அவர்களை வந்து தாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அதில் வந்து சிவிலியன் சாதாரண மக்களும் வந்து தாக்கப்படுகிறார்கள். அந்த தாக்குதல் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதனால தான் இப்போ வந்து இந்த ஒரு 10 நாள் சீஸ்ஃபயர் வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்துடும்ன்றதை வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது வந்துருச்சுன்னு சொன்னால் திருப்பியும் அந்த 60 நாட் போர் நிறுத்தம், அதில் அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன வச்சாங்க அதை திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்து விட்டு இதை செல்லலாம் தான். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை வந்து இது எங்களுடைய நீரிணை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து உள்நாட்டில் அவங்க நாட்டு உள்ள ஒரு பெரிய பில்போர்டு இருக்குது. அந்த பில்போர்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானின் நீரிணை, இதை யாரும் மறுக்க முடியாது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து இனிமேப்பட்டு தான் பார்க்கணும். இந்த புதிய ஒரு அத்தாரிட்டி ஒன்று கொண்டு வராங்க, பெர்ஷியன் இந்த அத்தாரிட்டின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதில் வந்து இனிமேப்பட்டு கப்பல் போக்குவரத்தை அவர்கள் சரி செய்வதற்காக ஒரு வழியை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாட்களில் தான் பார்க்கணும், ஒரு நாட்களில் தான் இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட்டுருச்சு. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் சண்டை நடந்துகிட்ருக்கு. இந்த சண்டை வர்றதுக்கு காரணமே வந்து இஸ்ரேல் தான் அமெரிக்காவை உள்ளே இழுத்து கொண்டாந்து விட்டது. அங்கே நெத்தன்யாகு மேலே வந்து பல அதிருப்திகள்லாம் இருக்குது. அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய அவர் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு மத்தியில் தான் வந்து இஸ்ரேலோட நாடாளுமன்றம் இப்போ கலைக்கப்பட்டிருக்கு. அங்கே விரைவில் வந்து தேர்தல் வருது. இப்போ அங்கே சூழல் எப்படி இருக்குது? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வந்து நெத்தான்யாகு மேலே வந்து நிறைய புகார்கள், அவர் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அவர் மேலே வந்து நிறைய கரப்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்குது. முதலே இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி 2023 அக்டோபரில் அந்த தாக்குதல் நடக்கும்போதே அவர் வந்து இப்போ இதை இழந்து விடுவார், அவருடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்பு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். 23லேருந்தே அவர் வந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொண்டிருப்பது போரினால் தான். அதனால் வந்து ஒரு மாதிரி வார் டைம் பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் ஆயிட்டார். அவர் அதனால் வந்து போருக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக அவர் அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கல. சொல்ல போனால் அவருடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் போரை தொடங்கினார் ஒரு வாதம் அதுவும் இருக்குது. அதுவும் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுனால அவர் வந்து அது இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உள்நாட்டிலேயே வந்து அவருக்கு வந்து நிறைய ஆப்போசிஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த போர் அவர் வந்து ஒரு வெற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் கூட, இஸ்ரேலுக்கு வந்து நான் முழுவதுமாக பாதுகாப்பை கொண்டு வந்து விட்டேன், இனிமேற்பட்டு இஸ்ரேல் வந்து யாருக்கும் அஞ்சு பயந்தெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்றதான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரே ஒரு எதிரி ஈரான் அப்படின்றத அவர் காமித்து கொண்டு அதற்காக தான் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டை நிறையா எடுத்து இந்த போரை ஆரம்பித்தார்.
அதே போல் இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தை பற்றி நாம் பேசினோம். இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தம் வந்த உடனே அவர் சொன்னார், இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இதில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் எதுவுமே வந்து யாருக்கும் பயனளிக்கப் போவதில்லை, அமெரிக்கா தன்னை வந்து இதில் விட்டுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வந்து அது வந்து கலந்து ஆலோசிக்கவில்லை இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வச்சாங்க. இஸ்ரேல் வந்து அமெரிக்கா மேலே வச்சது, இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தம் வந்து எதுவுமே செயல்படாது, இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தம், இதில் நீங்கள் எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இப்போ இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் இந்த திரும்ப இப்போ போரை ஆரம்பித்திருக்கிறது கூட இஸ்ரேலுடைய இதில் தான், கம்பல்ஷனில் தான் இவர் இந்த போரை ஆரம்பிச்சிருக்காரு. இஸ்ரேல் வந்து திரும்ப திரும்ப அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேல்லேருந்து போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும் வணிகர்கள் இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான், ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு வணிகர் தான், அதனால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் தான் வந்து இந்த திருப்பியும் அவர் வந்து போர ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்றாங்க. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர் முடிந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை ஒட்டிய பார்ட்டிஸ் அங்கே இருக்கின்றது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. பெருமளவில் வந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் ஜூஸ், இன்னைக்கு யூதர்கள் பல பேர் குரல் கொடுக்கின்றார்கள். அதனால் வந்து ரைட் திங்கிங், நன்றாக சிந்திக்கக்கூடிய, நடுநிலைமையோடு சிந்திக்கக்கூடிய யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்ரேல் உள்ளேயும் இருக்கிறாங்க, அமெரிக்காவிலையும் இருக்கிறாங்க. அந்த காசா போருக்கு கூட அமெரிக்காவில் வந்து நிறைய யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் இந்த மாதிரி கொன்று குவிப்பதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது யூத இதை வந்து நம்மளுடைய இதை வந்து எந்த விதத்திலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, இனத்தின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ இந்த கொன்று குவிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா பல இடத்துல சொன்னாங்க. அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து கட்டாயமாக வந்து நெத்தன்யாஹுவுக்கு வந்து ஒரு பின்னடைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த நியூ லீடர்ஷிப் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட்லேயே, ஏன்னா இன்றைக்கி எல்லா நாடுகளும் வந்து இன்றைக்கி பலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்று முன்னாடிலாம் பின்வாங்கிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி பலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்று சொன்ன கட்டத்தில் இந்த புதிய தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா அந்த தேர்தலில் இது மக்கள் முன்னாடி வைக்கப்படும், பலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்பது. அதற்கு அவர்கள் எப்படி ஓட்டளிப்பார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் கட்டாயமாக இஸ்ரேல் உருவாவதற்கான அதை ஒரு டிமாண்டாக வச்சு வரக்கூடிய பார்ட்டி தான் ஒரு நிரந்தர அமைதியை வெஸ்ட் ஏஷியாவில் ஏற்படுத்தும். 2 நாட்களில் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க, மறுபடியும் ஒப்பந்தம் வரலாம் சொல்கிறீங்க. ஆனால் ப்ரெசண்ட் யார் கை ஓங்கி இருக்குது அப்படின்னா ஈரான் கை ஓங்கி இருக்குதா தான் தெரியுது. இவங்களுக்கு வந்து எப்படியாவது போகிற முடிவுக்கு கொண்டு வரோம், ஒரு வேகமான ஒரு தாக்குதல் நடத்தினா கூட அமெரிக்கா தரப்பில் வந்து போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதுதான் எதார்த்தம் இருக்கு. அதான் கட்டம். ஏன்னா இன்னைக்கு திருப்பியும் வந்து குவைத்து, பஹ்ரைன் இவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம். அதனால வந்து இது பரந்துபட்ட அளவில் இது வந்து ஒரு போரா மாறிடுச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, வாணிபம் செய்ய முடியாது, மக்கள் வந்து ஒரு இதோடு பாதுகாப்போடு இருக்க முடியாது. அதனால எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அமெரிக்காவை வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டார். சரி சார், பல முக்கியமான அண்மை தகவலாம் சொன்னீங்க, மிக நன்றி. நன்றிங்க. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.